இயற்கையாக உருவான கல்கருடன் உருவம். விருதுநகர் மாவட்டம் எரிச்சநத்தம் கோபால்சாமி கோவில் ஓர் அதிசயம். திருமங்கலம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இடைப்பட்ட இடத்தில் ஒரு குன்றின் மேல் அமைந்துள்ளது கோபால்சாமி குடவரை கோவில். திருமங்கலத்திலிருந்து தெற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் மோதகம் என்ற இடத்தில் இக்கோவில் உள்ளது. சுமார் 900 முதல் 1200 வருடங்களுக்கு முன்பு ஒரு குன்றின்கீழ் கட்டப்பட்ட குடவரை கோவில் என்று அறியப்படுகிறது. சரியான வருடங்கள் தெரியவில்லை, ஆனால் மிக பழமையான கோவில். முழுக்க முழுக்க கருங்கல்லாலான மண்டபங்கள், அவற்றை தாங்கும் பிரம்மாண்ட தூண்கள், அதில் திருமாலின் பல்வேறு அவதாரங்களை விளக்கும் சிற்பங்கள் என அனைத்தையும் ஒரே ஒரு செங்குத்துப்பாறை போன்ற ஒரு குன்றை குடைந்து அடிவாரத்தில் அரங்கநாதருக்கு ஒரு குடவரை கோவிலும், குன்றின் மேல் கோபால்சாமிக்கு ஒரு கோவில் என இருவகையான கோவில்களை அக்காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். வழக்கம்போல பாறைகளை எப்படி எதை வைத்து பிளந்தார்கள், எப்படி சிற்பங்களை செதுக்கினார்கள், எப்படி கீழிருந்து மேலே கொண்டு சென்றார்கள் போன்ற வியப்புகளையெல்லாம் தாண்டி அதிசயிக்க வைக்கும் ஒரு விஷயம் இயற்கையின் துணை கொண்டு அமைக்கப்பட்ட காற்றோட்டம். குன்றின் மேல் கோபால்சாமி சந்நிதி மிக குறுகியது, மிக அதிகம் புழுக்கம் கொண்ட இடம். அந்த இடத்தில் குளுகுளு காற்றோட்டத்தை, அதுவும் வருடங்களுக்கு முன்னர் இயற்கையான முறையில் உருவாக்கியிருப்பது காற்றோட்ட அறிவியலின் உச்சம். நம் வியப்பிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் இருப்பது அறிவியலால் கூட விளக்க முடியாமல் இருப்பது. அந்த செங்குத்து குன்று இரண்டாக பிரிந்து அதில் கருடன் கைகூப்பி வணங்கியது போன்ற ஒரு சிலை மாதிரியான அமைப்பு தெரியும். உண்மையில் இது சிலையும் அல்ல, யாரும் செதுக்கியதும் அல்ல. கீழே உள்ள படத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது. அருகில் சென்றால் எப்படி தெரியும் என்பதை அறிவிப்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது. கோவிலின் தல விருட்சமாக புளியமரம் உள்ளது. இந்த புளியமரம் ஒரு அதிசய மரமாக பார்க்கப்படுகிறது. இது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் காய்க்கும் என்று கூறுகின்றனர். இந்த மலை தங்கம் போலவே ஜொலிப்புடன் காணப்படுவதால் இதனை தங்கமலை என்றும் அழைக்கிறார்கள். கருங்கல்லாலான மண்டபங்கள், அவற்றை தாங்கும் பிரம்மாண்டமான தூண்கள், திருமாலின் பல்வேறு அவதாரங்களை விளக்கும் அற்புதமான சிற்பங்கள் என அனைத்தும் ஒரே ஒரு செங்குத்துப்பாறை போன்ற குன்றில் குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் பிரம்மா, ஆஞ்சநேயர், கருடன் சூழ அனந்தசயன கோலத்தில் ரங்கநாதர் காட்சி தருகிறார். மலைமேல் சத்யபாமா, ருக்மிணி சமேத கோபாலசாமி காட்சி தருகிறார். மலை உச்சியில் உள்ள கோபால்சாமி கோவிலில் ஒரே கல்லை குடைந்து உருவாக்கப்பட்ட ஜன்னல் போன்ற அமைப்பிலிருந்து காற்று மிக அழகாக வீசுகிறது. இந்த குடைவரை கோவில் மலை உச்சியிலுள்ள